நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ரேஷன் சிந்தூரை நம்ம பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணி செயல்படுத்தினோம். ஸோ இதை பல நாட்டினுடைய இராணுவங்கள் ஒரு பாடமாக வந்து கற்றுக்குறாங்க. இந்தியா என்ன பண்ணாங்க, எப்படி விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணாங்க, எப்படி ஒரு சேஃபான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்சில் இருந்துட்டு ஏர் டு கிரவுண்ட் மிசைலாம் அவங்க லான்ச் பண்ணாங்க. இதெல்லாம் அவங்க படிக்கிறாங்க. இந்தோனேஷியா, தாய்லாந்து போன்ற நாடுகள்லாம் இதை டீப்பாக அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே இதை வந்து பயங்கரமாக படிக்கிறப்போ ஆப்ரேஷன் சிந்தூரை நிகழ்த்தின நம்ம, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நம்ம அதில் என்னென்னலாம் கற்றுட்டு இருந்திருப்போம், நிறையா நம்ம பாடம் கற்றுருப்போம். ஸோ நம்மளுடைய பலத்தை மீண்டும் அதிகப்படுத்துவதற்கு நம்ம ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுட்ருக்குறோம். இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸின் மூலமாக தான் நம்ம பெரிய வேலைகளை பண்ணியிருக்கிறோம். பயங்கரவாதிகளினுடைய அந்த இடங்களை தாக்குறதா இருக்கட்டும், இல்லை பாகிஸ்தான் ஏர்பேஸஸை தாக்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஏர் டு கிரவுண்ட் மிசைலான ஸ்கேல்ப் மிசைல் அப்புறம் பிரம்மோஸ் மிசைல் பெரிய அளவுக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே 2 ஏர் டு கிரவுண்ட் மிசைல், பயங்கர சக்தி வாய்ந்த மிசைல் இருக்குது. மூணாவதாக இன்னமும் ஒரு பலம் பொருந்திய மிசைலை ஒரு டைவர்சிஃபைடாக நம்ம வந்து கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லி ஏர் டு கிரவுண்ட் பலிஸ்டிக் மிசைல் ஒன்று நம்ம வாங்குவதற்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸ்கேல்ப்பும் பிரம்மோஸும் க்ரூஸ் மிசைல். ஆனால் அந்த லோரா மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வாங்குவதற்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பலிஸ்டிக் மிசைல், மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடியது. இதை இஸ்ரேல் நிறுவனமான இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லோரா மிசைலை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. நம்ம ஏற்கனவே நடத்தின அந்த ஏர் டு கிரவுண்ட் மிசைல் அட்டாக்கில் பாகிஸ்தான் மிரண்டு போயிட்டு அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை வலுப்படுத்துவதற்காக நிறைய நாடுகள்கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்குவதற்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. துருக்கி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, ஜெர்மனி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அமெரிக்கா கிட்டேயும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. ஸோ அப்படி அவங்க அடுத்த கட்ட வேலைகளில் செஞ்சுட்டு இருக்கிறப்போ நம்மளுடைய பலத்தை பெருக்கத்தான் வேணும். இப்போ இந்த லோரா மிசைலை பற்றி வந்து பார்க்கலாம். இந்த லோரா மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரேஞ்சே ரொம்ப மிரள வைக்கிற மாதிரி வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 100லேருந்து 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ ஒரு சேஃபான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இந்த மிசைலை நம்ம லான்ச் பண்ணலாம். இந்த மிசைல் பார்த்தீங்கன்னா சூப்பர்சானிக் ஸ்பீடில் டார்கெட் அடிக்கும். அதனால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால இது இன்டர்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிசைலினுடைய அக்யூரசி அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஃபயர் அண்ட் ஃபர்கட் மோடில் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். அதாவது ஒன்ஸ் ஃபயர் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், டார்கெட்டை போய் அது ரீச் ஆகிற வரைக்கும் வந்து விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மிசைலில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸான வார்ஹெட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று பிளாஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன், இன்னொன்று டீப் பெனிட்ரேஷன் வார்ஹெட். அந்த டீப் பெனிட்ரேஷன் வார்ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிசைஸாக ஒரு கட்டிடத்தினுடைய மேற்கூரையை துளைச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த டார்கெட்ஸ் அடிப்பதற்கு. இந்த பிளாஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன் மிகப்பெரிய சேதத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த லோரா மிசைலை நம்ம எதற்காக வாங்குகிறோம் அப்படின்னா, பாகிஸ்தானினுடைய கமாண்ட் சென்டர், அவங்களுடைய ஏர்பேசஸ், முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இல்லை அவங்களுடைய போர்க்கப்பல், ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஹை வேல்யூ டார்கெட்ஸை அடித்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணுவதற்கு தான் இந்த லோரா மிசைலை வந்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ இந்த லோரா மிசைலினுடைய இன்னொரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஈஸியாக எந்த விதமான ஒரு ஃபைட்டர் ஜெட்லையும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இது வந்து F-16 மட்டும்தான் இன்டெகிரேட் பண்ண முடியும், இந்த ஃபைட்டர் ஜெட்டில் வந்து காம்பேட்டபிளாக இருக்காது அப்படின்லாம் கிடையாது. ஈஸியாக சீம்லெஸ்ஸாக இதை இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இதை ஏன் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணியிருக்கிறத நான் முக்கியத்துவம் படுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நம்மளுடைய பெல் நிறுவனத்திற்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2023 போடப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க நம்மளோட இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இன்டெகிரேஷன் இன்னமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெல்லும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸும் என்ன அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்கு ரொம்ப நவீனமான ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை சேர்ந்து டெவலப் பண்ணுறது. ஏற்கனவே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம இவங்ககிட்ட இருந்து இந்த மிசைலை வாங்குறது இன்னும் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த லோரா மிசைலை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஜாமிங் சிஸ்டமின் மூலமாக ஜாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நியர்லி இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் அப்படின்றது இதுதான் மீனிங்கு. இதை இன்டர்செப்ட் பண்ணிடுவாங்களா, ஜாம் பண்ணிடுவாங்களா, ஸோ இந்த மாதிரி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஒரு ஹை கண்டஸ்டட் ஏர் ஸ்பேஸில், அதாவது எதிரிகளினுடைய ஃபைட்டர் ஜெட் இருக்குது, எதிரிகளினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, ஸோ வான்பரப்பில் நிறையா அங்கே டிஃபென்சஸ் இருந்தாலும் அந்த இடத்துல இந்த மிசைல் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு சர்வைவ் ஆகும், மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா இந்த லோரா மிசைல் வாங்குறது யாருக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, இதனுடைய ரேஞ்ச் அதிகமாக இருக்கிறதுனால சீனாவும் இதை பார்த்து பெரிய அளவுக்கு வருத்தப்படலாம். நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸில் எண்ணிக்கையை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய ஏர் டு கிரவுண்ட் மிசைல் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா சீனாவினுடைய பேசஸின் மீது தாறுமாறால் தாக்குதல் நிகழ்த்த முடியும் நண்பர்களே. ஸோ இதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது. நம்மளுடைய பலத்தை மீண்டும் நம்ம அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த லோரா மிசைல் மாதிரி தான் ருத்ரா மிசைலும் நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறது.
ஆனால் இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராம் 1 விட 2க்கு தான் ரொம்ப ஆர்வம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ருத்ராம் 2 வந்து ஒரு முறை தான் சோதனை பண்ணியிருக்கிறாங்க 2024. ஸோ நிறையா ட்ரையல்ஸ் வந்துட்டு இன்னும் அதை பண்ணி ஆகணும். ஸோ அதனால் இப்போ நம்ம அதற்கு முன்னாடியே லோரா மிசைல் வந்துட்டு நம்ம வாங்குகிறோம். ஏன்னா நம்மளுக்கு தேவை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான் ஒரு சின்ன ஒரு வார் பாகிஸ்தானோட மே மாதம் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ மிலிட்ரி ஸ்பெண்டிங்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றது உங்கள்கிட்ட நான் சொல்ல தேவையில்லை நண்பர்களே. சரி, இப்போ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உலக செய்திக்கு நான் வர்றேன். யூரோப்பியன் யூனியனுக்கும் சைனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங் யீ வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு புருசல்ஸுக்கு வந்து போயிருக்கிறாரு யூரோப்பியன் யூனியனோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. அங்கே ஒரு விஷயத்தை வெளிப்படையாக வாங்கி வந்து சொல்லியிருக்கிறாரு. சைனா இதுக்கு முன்னாடி இப்படி வெளிப்படையாக ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டது இல்லை. யூரோப்பியன் யூனியனுடைய ஃபாரின் பாலிசி சீஃப் கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரஷ்யா உக்ரைனோட நடக்கக்கூடிய அந்த போரில் நாங்கள் ரஷ்யா தோற்பதை விரும்ப மாட்டோம். ஏன் அப்படின்னா, சப்போஸ் ரஷ்யா தோத்துட்டாங்கன்னா, இது அவர் சொன்னது, ரஷ்யா தோத்துட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய எல்லா ஃபோக்கஸும் அடுத்து சீனா மேலே தான் வந்து வரும். அதனால் அந்த விஷயத்தை நாங்கள் விரும்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக இப்படி ஒரு அட்மிஷனை சைனா வந்து செஞ்சுருக்கிறாங்க. இதன் மூலமாக வாங்கி என்ன மறைமுகமாக உணர்த்துகிறார் என்றால், அதனால் நாங்கள் சைலண்ட்டாக ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பு இல்லை, எங்கள் சைடு ஒரு நியாயம் இருக்குது அப்படின்றத வாங்கி சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யா போரில் தோற்க போவது இல்லை, ஆனால் கடைசி வரைக்கும் இந்த போரை நடத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு முயற்சி செஞ்சு வந்துட்டு இருந்தாங்களே. ஆனால் கடைசியில் சைனாவினுடைய அந்த ஹெல்ப்பு ரஷ்யாவுக்கு போகும் அப்படின்ற மாதிரி அவர் இன்டைரக்டாக சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறார் என்னென்னா, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க நாங்கள் வந்து ரஷ்யாவுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கிறோம், மிலிட்ரி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் நாங்கள் எந்த உதவியும் செய்யலை, நியூட்ரலாக தான் இருக்கிறோம். நாங்கள் சப்போஸ் ரஷ்யாவுக்கு உதவி செய்திருந்தால் ரஷ்யா என்றைக்கும் அந்த போரில் முழு வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்ற இன்னொரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் வந்து வச்சிருக்கிறாரு. யூரோப்பியன் யூனியன் ஃபாரின் பாலிசி சீஃபோட கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ரொம்ப கடுமையான ஒரு பேச்சுவார்த்தையை வாங்கி வச்சிருக்கிறாரு. ஸோ அப்போது நாங்கள் டியூவல் யூஸ் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் ரஷ்யாவுக்கு பண்ணல, அதாவது சிவிலியன் பர்பஸ் அதே மாதிரி மிலிட்ரி பர்பஸ்க்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை நாங்கள் எதுவும் எக்ஸ்போர்ட் பண்ணலன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் யூரோப்பியன் யூனியன் வந்து சைனாவோட ஒரு 2 சின்ன பேங்கின் மீது சாங்ஷன்ஸ் போடுவதற்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் அப்படின்னா அவங்க ரஷ்யன் கம்பெனி சாங்ஷன்ஸ்லேருந்து தப்பிப்பதற்கு பணம் பரிமாற்றம் பண்ணுவதற்கு அவங்க உதவுறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த பேக்கேஜ் ஆஃப் சாங்ஷன்ஸில் இந்த 2 பேங்கையும் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு வாங்கி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த நடவடிக்கையை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் மீது நாங்கள் பயங்கரமான சாங்ஷன்ஸை போடுவோம் அப்படின்ற அந்த ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். யூரோப்பியன் யூனியன் வந்து சைனா கிட்ட என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் எக்ஸ்போர்ட்டை எப்போ வந்து அடுத்து ரிலாக்ஸ் பண்ணுவீங்க, இப்போ பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கீங்க, ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு கேட்குறப்போ அதுக்கு வாங்கி பெரிய அளவுக்கு பதில் எதுவும் சொல்லிடல. நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிடுறோம், கூடிய சீக்கிரம் எக்ஸ்போர்ட்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் எதுவும் அவர் சொல்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அந்த லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸை கொஞ்சம் குறைக்க பார்க்குறோம், ரொம்ப டைம் நாங்கள் எடுத்துக்க விரும்ப மாட்டோம் இனிமேல் அப்படின்னு மொட்டையாக தான் ஒரு பதில் சொல்கிறாரு. ஸோ சைனா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் யூரோப்பியன் யூனியன் கிட்ட நடந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சைனாவினுடைய அந்த மேனுஃபேக்சரிங் பவர். பதிலுக்கு யூரோப்பியன் யூனியன் மேலே சாங்ஷன்ஸ் போடக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போது சைனா இந்த ரேர் எர்த் எக்ஸ்போர்ட்டை குறைச்சிருக்கிறதுனால, பெரிய அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கனால யூரோப்பில் பெரிய அளவுக்கு இந்த கார் மேனுஃபேக்சரர்ஸ் அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க. அவங்களோட ப்ரொடக்ஷனை நிறையா பிளான்ஸில் ஹால்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்தியாவுக்கும் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. யூரோப்பியன் யூனியனுக்காவது ஒரு சில கம்பெனிஸ்க்கு சைனா வந்து இந்த ரேர் எர்த் எக்ஸ்போர்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவுக்கு இன்னமும் அவங்க ஸ்டார்ட்டே பண்ணலை. ஸோ அந்தளவுக்கு சீனா இந்த விஷயத்த ஒரு பெரிய வெப்பனாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து ஒரு குட்டி அப்டேட் என்னென்னா, மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பாகிஸ்தானை விட்டு வெளியேறாங்க. அவங்களுடைய ஆஃபீஸை மூடிட்டாங்க, அங்கே இருக்கிற ஒரே ஆஃபீஸை மூடிட்டாங்க. 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு முடிவை மைக்ரோசாஃப்ட் எடுத்துருக்கிறாங்க. 2000 பாகிஸ்தானுக்கு அவங்க வந்தாங்க, இப்போயும் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து பெரிய வருவாய் எதுவும் இல்லை, பெருசாக பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் ஒரே மாதிரியே மோசமாக தான் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் இந்த பெரிய டிசிஷன் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானில் அந்த ஒரு ஐடி இருக்குது, அங்கே வந்து ஐடி ட்ரைனிங் இருக்குது, ஓரளவுக்கு அந்த என்விரான்மெண்ட் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தான். பாகிஸ்தானில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இருக்கா அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஆச்சரியப்படுறது எனக்கு புரியுது. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான செய்தியோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அரசுமுறை பயணமாக 5 நாடுகளுக்கு போயிருக்கிறாரு. இப்போது இன்றைக்கி பிரேசிலில் இருக்கிறாரு, பிரிக்ஸ் சமிட் வந்து அவர் அட்டன் பண்ணுறாரு. ஸோ அவர் ஜூலை 3 to 4 அவர் வந்து ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ அந்த நாடுக்கு போயிருந்தார். ஸோ அப்போது அந்த நாட்டினுடைய தலைவர்களோட பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த நாடு இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் யூபிஐ பேமெண்ட் சிஸ்டமை அடாப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அதுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் 7 நாடுகள் நம்மளுடைய அந்த யூபிஐ சிஸ்டமை ஓகே பண்ணியிருக்கிறாங்க, அந்த நாட்டில் வந்து அது பயன்பாட்டில் இருக்குது. ஸோ இப்போ 8வது நாடாக ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ வந்து இந்த இதுக்கு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ், யூஏஇ,
பூட்டான், நேபாள், மொரீஷியஸ், ஸ்ரீலங்கா, அப்புறம் சிங்கப்பூர் வந்து நம்மளுடைய பீம் ஆப்பை அதன் மூலமாக யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் பண்ண முடியும். பீம் ஆப்பை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 8வது நாடாக வந்திருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். டிரினிடாட் அண்ட் டொபாகோவில் வந்து நிறையா இந்தியன் டயஸ்போரா மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ ஒரு கரீபியன் நேஷனில் ஃபஸ்ட் டைம் யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. சரி, இப்போ இந்த பிரிக்ஸ் சமிட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நிறையா முக்கியமான விஷயங்கள் வரப்போகிறது. அதை பற்றி இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் இல்லை நாளைக்கு வீடியோவில் பார்த்துடலாம் நண்பர்களே. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். முக்கியமான இந்த விஷயங்களை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லோரா மிசைலோட பவரை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஜெய்ஹிந்த்.